சென்னை செங்குன்றம் அருகே வாடகை தராத ஆத்திரத்தில் தனது மனைவி குறித்து தரக்குறைவாக பேசியதால் மனமுடைந்த இளைஞர் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம். என்ன நடந்தது, முழு விவரம்? மாலை வணக்கம் பிரியங்கா. சென்னை செங்குன்றம் அருகே வாடகை பிரச்சனையில மனைவியை தவறாக பேசியதால ஒரு மனமுடைந்த வாலிபர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவமானது தற்போது அந்த வீதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை செங்குன்றம் அடுத்த புள்ளிலைன் புதுநகர் 7வது தெருவை சேர்ந்தவர் கணேசன். இவர் அந்த பகுதியில் கூலி வேலை செய்து வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில கவுன்சிலர் ஒருவரின் வீட்டில் கணேசன் அவர்கள் குடியிருந்து வருகிறார். இந்த நிலையில கடந்த 3 மாத காலமாக கணேசன் கவுன்சிலர் பிரேமலதா என்பவரின் வீட்டில் குடியிருந்து வரும் வீட்டிற்கு வாடகை தரவில்லை என தெரிய வருகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த வாடகை பிரச்சனையில் கவுன்சிலர் பிரேமலதா கணேசனின் மனைவியையும் கணேசனையும் அனைவர் நிற்கும் பொழுது அவர்கள் முன்னிலையில் அவர்களை அவமானப்படுத்தி பேசியதாக தெரிகிறது. இதனால் கணேசனின் மனைவி கோபித்துக் கொண்டு அவருடைய தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். இதனால் வீட்டில் கணேசன் மனமுடைந்த நிலையில் வீட்டில் இருந்த பொழுது இந்த மன உளைச்சலில் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. மேலும் இது தொடர்பாக செங்குன்றம் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் செங்குன்றம் காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உயிரிழந்த கணேசனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட போது, அதாவது அக்கம் பக்கத்தினரிடம் இது குறித்து விசாரித்த போது, அவர்கள் இன்று காலை அந்த வீட்டின் உரிமையாளர் பிரேமலதா என்பவர் கணேசனிடம் வாடகை பாக்கியை கேட்டு, ஏன் இவ்வளவு மாதம் வாடகை தராமல் இந்த வீட்டில் இருக்கிறீர்கள், காலி செய்து செல்ல வேண்டியதானே என்று ஒரு விதமாக தகாத வார்த்தைகளால் பேசி இருவரையும் அனைத்து வீட்டுக்காரர்கள் நின்று கொண்டிருந்த போது அவமானப்படுத்தியதாக தெரிகிறது. இதனால் கணவன் மனைவி இருவருக்கு இடையே தகராறு ஏற்பட்டு கணேசனின் மனைவி கோபித்துக் கொண்டு அவருடைய தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். இந்த நிலையில் கணேசன் மட்டும் வீட்டில் இருந்த பொழுது இவர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அக்கம் பக்கத்தினர் காவல்துறையிடம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து நடந்த இந்த சம்பவம் குறித்து தற்போது செங்குன்றம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதே நேரத்தில் பிரேமலதா கவுன்சிலர் என்பவர் 7வது வார்டு புள்ளிலைன் ஊராட்சி 7வது வார்டு திமுக வார்டு உறுப்பினராக இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.